கர்நாடகாவில் இனி 30 மதிப்பெண்கள் எடுத்தாலே பாஸ் என ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கர்நாடக அரசு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜாவிடம் கேட்கலாம். பாரதிராஜா, இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்களை முழு பின்னணியோடு விவரிங்க. கண்டிப்பாக கர்நாடக இடைநிலை கல்வி தேர்வாணையம் ஒரு புதிய அறிவிப்பை, குறிப்பாக 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு அதிரடி ஆஃபரையே அறிவித்திருக்கிறது என்று கூறலாம். இதன் பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கடந்த முறை 10ஆம் ஆண்டு ரிசல்ட்டில் பெருமளவிலான மாணவர்கள், கடந்த 5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெருமளவிலான மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி சதவீதம் மிகவும் குறைவாக இருந்தது. இது தொடர்பாக முதல்வர் கூட கல்வித்துறையைச் சேர்ந்த அதிகாரிகளை கலந்து கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் புதிய ஒரு அறிவிப்பை தற்போது கர்நாடக இடைநிலை கல்வி தேர்வுகள் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன முக்கியமான அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத வேண்டும். இந்த பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் ஒரு பாடத்தில் 35 மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். ஆனால் இதை தற்போது 30ஆக குறைத்திருக்கிறது கர்நாடக அரசு. இந்த 30 மதிப்பெண் எடுத்தாலே அந்த பாடத்தில் வெற்றி பெற்று விடலாம், தேர்ச்சி பெற்றவர் என்று அறிவிக்கப்படும் என்பதுதான் தற்போதைய நிலை. அது மட்டுமல்ல, இதில் இன்னொரு சூட்சமத்தையும் சேர்த்திருக்கிறது. ஒட்டுமொத்த பாடங்களின் கூட்டு சராசரி 33% இருக்க வேண்டும். இப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த மதிப்பெண் கூட்டுத்தொகை என்பது 5 பாடங்களிலும் சேர்த்து 625 மதிப்பெண்கள் என்றால் அதில் 206 மதிப்பெண்கள் அவர்கள் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். இதை ஒட்டுமொத்த பாடத்தின் அடிப்படையில் அந்த 5 பாடங்களையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு பாடத்திலும் சராசரியாக 33 வர வேண்டும். இது எடுத்துக்காட்டாக ஒரு 4 சப்ஜெக்டில் 70 80 அப்படின்னு வாங்கிட்டு ஒரே ஒரு சப்ஜெக்டில் 30 எடுத்தால் அவர் அந்த முழு பாடத்தையும் 10வது பாஸ் செய்துவிட்டார் என்று கருதிவிடலாம். ஒருவேளை அவர் 5 பாடத்திலும் 30 மதிப்பெண்கள் சரியாக எடுக்கும் பட்சத்தில் அவர் அதில் தேர்வு பெற மாட்டார், அதாவது தேர்ச்சி பெறவில்லை என்பதை தான் கணக்கிலாக கொள்கிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் இந்த 33% மதிப்பெண்கள் கருத்தில் கொள்ளப்படும். சரி, இதனால் இருக்கிற சாதகங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாணவர்களுடைய உள்ள மன அழுத்தம் பெரிய அளவில் குறைக்கப்படும். ஏனென்றால் 35 மதிப்பெண்கள், இப்போ குறிப்பாக எடுத்திங்கன்னா நம்ம பெரும்பாலும் நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், இந்த கணித பாடத்தில் 1 மதிப்பெண்ணில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க, 2 மதிப்பெண்ணில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த 35 மதிப்பெண்கள் என்பது 30ஆக குறைக்கப்படும் போது அது மாணவர்களுக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை தரும், அவர்களுடைய அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, சிபிஎஸ்சியில் இதே மாதிரியான ஒரு நடைமுறை இருக்குது. 33% இந்த சராசரி இருந்தாலே அவர் தேர்ச்சி பெற்றவர். ஒருவேளை ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தால் அந்த காம்படேட்டரி எக்ஸாம் என்று சொல்வார்கள், அடுத்து உடனேயே அந்த ஒரு பாடத்தை தேர்வு எழுதி அவர் பாஸ் செய்து விடலாம். அந்த நடைமுறையை தான் தற்போது பின்பற்றுறாங்க. அது மட்டுமல்ல, இதில் இருக்கிற பாதகங்களும் சிலது இருக்குது. என்ன பாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுடைய அறிவுத்திறன் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்காலங்களில் போட்டித் தேர்வுகள் அல்ல ஐஏஎஸ் அது போன்ற தேர்வுகளுக்கு, நீட் தேர்வுகளுக்கு செல்லும்போது அவர்களது அறிவுத்திறன் மிக குறைவாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமல்ல, வேலை வாய்ப்புக்கு செல்லும்போது இந்த மதிப்பெண்கள் எல்லாம் ஒரு அடிப்படையாக பார்ப்பாங்க. அப்போது 30 மதிப்பெண்கள் அப்படின் போது மிக ஒரு கடைசி கட்டமாகத்தான் அவர்கள் பரிசீலிக்கப்படுவார்கள் என்ற பிரச்சனைகள்லாம் இருக்குது. சரி, இந்த மாற்றம் எல்லாம் எதற்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1966 இடைநிலை கல்வி தேர்வுகள் ஆணையம் அதற்கு பிறகு நடந்த எந்த சட்ட திருத்தத்திலும் இந்த தேர்வுகள் தொடர்பான மதிப்பெண்கள் மாற்றம் இடம்பெறவில்லை. எனவே தற்போது அதை மாற்ற வேண்டும். மாணவர்களின் எதிர்காலத்தையும் அவர்கள் மன அழுத்தத்தையும் குறைப்பதற்காக இதை மாற்ற வேண்டும், விருதுகளில் திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த கர்நாடக அரசு முடிவெடுத்து இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சட்ட வல்லுநர்கள்லாம் ஆலோசிக்கப்பட்டதா அப்படின்றதெல்லாம் இன்னொரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மாநில கல்வி தேர்வுகளை பொறுத்த மட்டும் 30 மதிப்பெண்கள் ஒரு தேர்ச்சி விதியாக அறிவிக்கப்படுவது கர்நாடகாவில் தான் முதல் முறை ஒட்டுமொத்த நாட்டிலேயே என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த அறிவிப்பெல்லாம் வெளியிடுவதற்கு முன்பாக சட்ட வல்லுநர்கள் அதே போல கல்வி நிபுணர்களுடன் ஆலோசிக்கப்பட்டதா, ஏனென்றால் இந்த மதிப்பெண் என்னென்ன பிரச்சனைகளை தரும் அப்படின்லாம் கல்வி வல்லுநர்களோட ஆலோசனை செய்யப்பட்டதா என்ற ஒரு கேள்விகள்லாம் எழுது. இது தொடர்பாகத்தான் தற்போது ஆட்சேபனைகளை பதிவு செய்ய வேண்டும் என மாநில அரசு கேட்டுக்கொண்டிருக்கிறது. அடுத்த 15 நாட்களுக்குள் இந்த மாநில அரசின் இந்த முடிவு தொடர்பாக யாருக்கு என்ன ஆட்சேபனை இருந்தாலும் வேண்டும் என்பவர்களும் வரவேற்பவர்களும், அதே போல் இது வேண்டாம், இது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கூறுபவர்களும் அவர்களது ஆட்சேபனையை பதிவு செய்யலாம். இந்த ஆட்சேபனை எந்த வகையில் ஒத்துழைக்கிறதோ அதன் அடிப்படையில் இதை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட்டு நடைமுறைக்கு கொண்டு வர கர்நாடக அரசு முயற்சி செய்யும். ஒட்டுமொத்தத்தில் இந்த 30 மதிப்பெண்கள் விவகாரம் அப்படின்ற விஷயம்
மாணவர்களுக்கு வரவேற்பை தந்தாலும் கூட பெற்றோர் தரப்பில் தற்போதே இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பியிருப்பதாக கர்நாடகாவில் பரவலாக பேசப்படுது. இதுக்கு முக்கியமான காரணம் அனைவருமே 100 மதிப்பெண்ணை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த கல்விக்காக டியூஷன் அப்படின்னு ஸ்பெஷல் கிளாஸு டியூஷன் அதே போல் தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்லாம் கூட போய் கோச்சிங் கிளாஸ் அப்படின்னு சேர்றாங்க. இவ்வளவு பணத்தை செலவிட்டு மதிப்பெண்ணை உயர்த்துவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கும்போது 30 மதிப்பெண் தேர்ச்சி சதவீதம் என்பது மாணவர்களுக்கு வரவேற்பை தந்தாலும் எங்களுக்கு எங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைக்கும் போது சற்று பயமாக இருக்கதா அவங்க கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. இருப்பினும் முழுமையான ஆட்சேபனைக்கு பிறகு கர்நாடக அரசு இறுதியான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடும். தொடர்ந்து கல்வியாளர் நெடுஞ்செழியன் நம்மோடு இணைகிறார். சார் வணக்கம். தற்பொழுது இந்த கர்நாடக அரசின் இந்த கல்வி தொடர்பான அறிவிப்புங்கிறது மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சாலும் பிற்காலத்தில் அவங்களுடைய இந்த கல்வி சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கு ஒரு இடையூறாக இருக்குமா சார்? உங்களோட பார்வைகளை பகிர்ந்து சொல்லுங்க சார். நிச்சயமா இதுல சாதக பாதகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் பிரச்சனை இல்லை அண்ட் சிலபஸ்ல பிரச்சனை கிடையாது. ஒன்லி லேர்னிங் மெத்தடாலஜில தான் அது மாறுது. இதுல குறிப்பா கவர்மெண்ட் இந்த பாஸ் பர்சன்டேஜை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், அதனால நம்ம இந்த மார்க்கை ரெடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இனிஷியேட்டிவா இருந்தாலும் அண்ட் பள்ளிகள் என்ன மாணவர்களுக்கு சொல்லித்தர தவறுது அப்படின்னு பார்த்தோம்னா வெற்றியும் தோல்வியும் சரிசமா பாக்குறதுக்கு பள்ளிகள் அவங்க பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றது இல்லை. அண்ட் அதனால இதுல கான்சிக்வன்சஸ் நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா இப்ப நீங்க இது ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, அதுல நம்ம கரெக்ஷன் மெக்கானிசத்துலயுமே நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இந்த பேப்பர் கரெக்ஷன்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அண்ட் மாணவர்களுக்கு குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நீங்க பாஸ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா குவாலிட்டி எஜுகேஷனை கொடுக்கணும். ஆனா தரத்தை விட்டு நம்ம விலகி போய் மார்க்கை குறைக்கிறோங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் அது கரெக்ட் கிடையாது. பட் இந்த மதிப்பெண்களை கூட வாங்க வைக்க முடியாத அளவுக்கு நமக்கு டீச்சிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா நான் சிஸ்டமை தான் பிளேம் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸ் பிளேம் பண்ண முடியாது. ஏன்னா இது எப்படியும் ஒரு சர்டன் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸால அது பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருக்கலாம், கஷ்டப்படலாம். பட் அந்த மாணவர்களுக்கு இப்ப நீங்க சிபிஎஸ்சி கூட சொல்லியிருக்கு, இப்ப நீங்க உடனே நீங்க ரிப்பீட் எழுதி பண்ணலாம் அப்படின்னு எழுதி பண்ணா கூட எனக்கு ரிசல்ட் வரதுக்குள்ள அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சது. இப்போ இந்த சிபிஎஸ்சி எழுதினவங்களுக்கே இப்போ நாங்கள் சிசாப்னு ஐஐடி ஜோசா ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க கையில மார்க் இருக்காது. இப்போ இது மாதிரி திட்டங்கள் எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் காரணத்துக்காக இல்லாமல் இது ஒரு ஆராய்ச்சி பூர்வமான தரவுகளை வைத்து இந்த தரவுகள் வாயிலாக மாணவர்கள் எங்க கஷ்டப்படுறாங்க. இப்ப நீங்க எல்லா ஒரு ஸ்டேட் எடுத்துட்டா எல்லா மாவட்டத்திலயும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு சர்டன் பேக்கெட்ஸ்ல இருக்கலாம், அதுல அந்த டீச்சர் இல்லாம இருக்கலாம், அதுல ப்ராப்பரா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காம இருக்கலாம், இல்ல அந்த டீச்சர்ஸை ட்ரெயின் த ட்ரெயினர்ஸ் அப்படின்னு வச்சு நீங்க ரொட்டேஷன் பேஸ்ல மற்ற டீச்சர்ஸை போட்டு ட்ரெயின் பண்றது பார்க்கலாம். அந்த மாணவர்கள் மதிப்பெண்கள் உயர்வதற்கான வழிமுறைகளை பண்றது சிறந்ததாக இருக்கும். பட் இது மாநில அரசு எதனால இதை எடுத்தாங்க, இந்த ஸ்டெப்ல என்ன அவங்க ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை, பிரஸ்ல எதுவும் வெளியே வரல. என்னைய பொறுத்த வரைக்கும் மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் இப்ப நீங்க ஐஏஎம்ல போய் படிக்கணும் அப்படின்னா 90க்கு மேல இருந்தா 10 மார்க் கொடுக்குறாங்க, 80 to 90 இருந்தா 8 மார்க் கிடைக்கும், 70 to 80 மார்க் இருந்தா உங்களுக்கு 5 மார்க் தான் கிடைக்கும். அப்ப இந்த மதிப்பெண்கள் பின்னாடி ஒரு 4 வருஷம் கழிச்சு எனக்கு வேலிடேஷன் வரும்போது இந்த மார்க் இப்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் பைபாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு உயர்கல்வியிலையும் சரி, வெளிநாடுகள்ல போய் படிக்கிறதுலையும் சரி, இல்ல வேலை வாய்ப்புகள்லையும் சரி, கன்சிஸ்டன்சி ஸ்கோர் பார்ப்பாங்க. தொடர்ந்து இந்த மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பார்ப்பாங்க. ஆனா மதிப்பெண்கள்ங்கிறது மிக மிக முக்கியமானது. மதிப்பெண்கள் அதுக்காக நம்ம குறைத்து மாணவர்களை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது நான் நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சுட்டேன் அப்படிங்கிறத விட எவ்வளவு பேரை நான் ஒரு குவாலிட்டி மேன் பவர் நான் ப்ரொடியூஸ் பண்றேன். இந்த சரத்தின் வாயிலாக இந்த மாணவர்கள் எவ்வளவு கல்வியில உச்சத்தினால அந்த மாநில வளர்ச்சியோ இல்ல நாட்டின் வளர்ச்சியோ இது எவ்வளவு உறுதுணையா இருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். இதை சோசியல் இப்ப நம்ம டிவைட் பண்ணிட்டோம். இன்னைக்கு என்னச்சுன்னா கல்வியை பிரைவேடைசேஷன் பண்ணதுனால நல்லா படிக்கக்கூடிய வசதியான மாணவர்கள் ஊர்புறமும் வசதியற்ற மாணவர்கள் அரசு பள்ளியிலையும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. இப்ப நாங்க படிக்கும் போதெல்லாம் ஒரு பணக்கார பையனும் ஒரு ஏழை பையனும் ஒரே பள்ளியில இருக்கும்போது அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது, வேறுபாடு இருக்காது. ஏன்னா கல்வி மட்டும்தான் ஒரு தளத்துல எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அது இப்ப பிரைவேடைசேஷன்னால அது கம்ப்ளீட்டா டிவைட் ஆனதுனால மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய மாணவர், மதிப்பெண்கள் வாங்க முடியாத மாணவர்கள் அப்படின்னு 2 பள்ளியா பிரிக்கப்பட்டு இந்த ஏழை மாணவர்கள் அங்க போய் சேரும் பொழுது அங்க கொஞ்சம் பேர் தான் இந்த கன்ஸ்ட்ரெயின்லயும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால கல்வியில சிவியர் இம்பேலன்சஸ் கிரியேட் பண்ணுது.
இதை தாண்டி யோசிக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஹோலிஸ்டிக்கா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து இந்த மாணவர்கள் வந்து மக்கள் தொகையில எங்கேயுமே உலகத்திலேயே கிடையாது. இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள், உலகளாவிய வாய்ப்புகள் இருக்கு. கல்வியின் தரத்தை வந்து உயர்த்தி மாணவர்களை வந்து இன்னும் மேம்படுத்த செய்யணுங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். பட் மதிப்பெண்களை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. பிளஸ் டூக்கு அப்புறம் ஒரு 90 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு. இதுல 85 என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நீட் மாதிரி உங்க பிளஸ் டூ மதிப்பெண்களே கன்சிடர் பண்றது இல்லை. அதனால இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். அதனால இதை விட்டுட்டு அதை பாருங்க அப்படின்லாம் சொல்றது இல்லை. அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்ணணும். அவுட்கம் பத்தி ஒரி பண்ண வேண்டாம். அவுட்கம் பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் அந்த மாணவர்களுக்கு ஒரு தளத்தை அமைத்து கொடுக்க வேண்டியது அரசின் கடமைங்கிறது என்னோட வேண்டுகோள். உங்களுடைய பார்வைகளை இங்கே பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு நெடுஞ்செழியன்.